Hello students, welcome to our channel Hindi Shiksha. இன்னைக்கு நாம ராவ பல்வேறு உருவங்கள்ல பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ ஒன்னோட ஒண்ணு தொடர்பு உள்ளது, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணும்போதுதான் எல்லா வீடியோவும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப ரா அப்படிங்கிறது ஸ்வர்ண நாம பார்க்கும்போது இந்த எழுத்த ரி அப்படிங்கிற சவுண்ட்ல பயன்படுத்துறோம். அப்ப இது பாருங்க, ரிஷி, ரிஷக் இப்படி நாம சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எழுத்து நாம மெய் எழுத்துல பார்க்கக்கூடிய ரா. இத நம்ம நார்மலா உயிர்மெய் எழுத்துல பாரத்கடியில எழுதும் போது ர ரா ரி ரி ரு ரு. இப்ப இந்த எழுத்து வர்ற எழுதுல இது ரி அப்படிங்கிறதுனால இதோட உச்சரிப்பு நம்ம ரால வராது. இங்கே நம்ம ரி சொல்றோம், அதனால இங்க கிருக்கான மாத்திரா வராது. ரே ரை ரோ ராவ். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மெய்யெழுத்துல வரக்கூடிய ரா நம்ம இந்த மாதிரி சொற்கள்ல பயன்படுத்துவோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அக்ஷர், இது கூட ஆங்கர உயிரெழுத்து சேர்ந்து வருது. இப்ப நார்மலா நம்ம மற்ற எழுத்துக்களை போலவே இதை நாம உச்சரிக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே நாம பாரத்கடியில வர்றத அத அப்படியேதான் உச்சரிப்போம். இது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னும் 2 வடிவங்கள் இருக்கு. அத நாம ரேஸ் ரூப்னு ஒண்ணு சொல்றோம், இன்னொன்னு ஹதேன் ரூப். என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உருவத்துல நாம இந்த 2 உருவத்திலயுமே ராங்கிற எழுத்து நம்ம எழுத மாட்டோம். இதோட வடிவம் என்ன அப்படின்னா ஒரு எழுத்துக்கு மேல இத மாத்திராவா நாம நோட் பண்றோம். பதேன் ரூப்ல என்னன்னு கேட்டீங்கன்னா இது எழுத்தோட மேல் பாகத்துல, இது எழுத்தோட கீழ் பாகத்துல இந்த மாதிரி ஒரு வடிவம் கொடுத்து நாம எழுதுறோம். அப்ப அதை எப்படி படிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றேன், கவனிங்க. இந்த வடிவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுத்துக்கு மேல இப்படி வருது. இப்ப பாருங்க, கா அப்படிங்கிற எழுத்துக்கு மேல இந்த வடிவம் கொடுக்கும் போது இத நாம இப்படி படிக்கிறோம். இப்படி படிக்கிறோம். அடுத்து பதேன் ரூப் அப்படிங்கிறதுல ஒரு எழுத்துக்கு கீழ் பக்கம் இந்த மாதிரி ஒரு வடிவம் எழுதுறோம். பாருங்க, இந்த கால இந்த இடத்துல இப்படி எழுதுறோம். இத நாம இக்கு ர இப்படி படிக்கிறோம். கால இக் ர மால இன். இத மாதிரி நாம எழுத்துக்களை எழுதுறோம். ஈஸியா இத ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கறதையும் சொல்றேன், கவனிங்க. ஒரு மெய்யெழுத்துக்கு முன்னாடி கா சா தா பா பா அதாவது ஒரு எழுத்துக்கு ஒரு மெய் எழுத்துக்கு முன்னாடி ரா சேரும்போது இத நாம ரேஸ் ரூப்ல எழுதுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதே நாம ஒரு மெய்யெழுத்துக்கு பின்னாடி சேர்க்கும் போது, இப்ப இந்த எழுத்துக்கு பின்னாடி நாம ரா சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா இத நாம எழுத்துக்கு கீழே எழுதுறோன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க இதை எப்படி படிக்கிறோம் அப்படின்னா இர்க 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 இர்ப. அப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி வர்ற எழுத்து இரு உச்சரிப்பு, பின்னாடி வர்ற எழுத்த காணும் முழுசா உச்சரிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா முன்னாடி வர்ற எழுத்த மெய்யெழுத்தாவும் பின்னாடி வர்ற எழுத்த முழுமையாவும் உச்சரிக்கிறோம். இதுல இது பதேன்றும் இது இது ரேஃப்ரூ, இது பதேன்றும். இப்ப பாத்தீங்கன்னா பதேன்றுலயும் நாம ராவை எழுதுறது இல்ல, ரேப்ரூப்லயும் நம்ம ராவை எழுதுறது இல்ல. இது ரேப்ரூப்கான வடிவம் எழுத்துக்கு மேல, பதேன்ரூப்போட வடிவம் எழுத்துக்கு கீழே. இந்த மாதிரி நோட் பண்றோம். இது ஒரே இதுல எழுதுறோங்கிறதுனால இத இந்த மாதிரி குறிக்கிறோம். டாவரிசையில இந்த டால மட்டும் நம்ம இந்த உருவத்தை இந்த மாதிரி குறிக்கிறோம். இர்க 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 க்ர ப்ர 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 ப்ர. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத முன்னாடியே ராவோட சிறப்பான மாத்திராய வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க, இன்னும் நல்லா புரியும். இந்த வீடியோ புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம ஹிந்தி சிக்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.